விடாமுயற்சி அஜித் சார் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு மகிழ் திருமேனி, அதாவது இந்த விடாமுயற்சி படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனி, எந்த தைரியத்தில் மகிழ் திருமேனி மாதிரி ஒரு டைரக்டருக்கு வந்து அஜித் சார் வந்து சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு வந்து பல அஜித் ஃபேன்ஸை வந்து யோசிக்க வச்சிருக்கும். ஸோ என்னையும் தான் என் வீட்டில் போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட மகிழ் திருமேனி அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அட்லி தெரியுமா, அப்படி சிறுத்தை சிவா தெரியும்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மங்காத்தாலையும் த்ரிஷா, அர்ஜுன், அஜித் இவங்க 3 பேர் இருப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தோம்னா த்ரிஷா, அர்ஜுன், அஜித் இவங்க 3 பேருடைய காம்போ அப்படிங்கிறது, இந்த சக்ஸஸ் காம்போ அப்படிங்கிறது திரும்ப ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 18 பட்டி வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. விடாமுயற்சி அஜித் சார் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு மகிழ் திருமேனி, அதாவது இந்த விடாமுயற்சி படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனி, இவர் இதுக்கு முன்னாடி விடாமுயற்சிக்கு முன்னாடி எடுத்துட்டு இருந்த இந்த படங்கள், சில படங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா முழுசா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 50% பேர் ஒரு படத்தை பார்த்துருப்பாங்க. ஏதாவது ஒரு படம், அதாவது தடையறை தாக்க, இல்லை மீகாமன், இல்லை வந்து தடம், ஏதாவது ஒரு படத்தை பார்த்துருப்பாங்க. கடைசியாக அந்த கழகத் தலைவன் படம் வரைக்கும் வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் உட்பட அப்படி தான். ஏன்னா ஒரு 50% அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து மகிழ் திருமேனி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் விடாமுயற்சி படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை பற்றிலாம் நாங்கள் பெருசாக பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருப்பாங்க. ஏன் நானும் அப்படி தான். ஏன்னா நான் பார்த்த படம், ஒரு படம் முழுசாக பார்த்த படம் தடம் அப்படிங்கிற ஒரு படம் தான். ஸோ எந்த தைரியத்தில் மகிழ் திருமேனி மாதிரி ஒரு டைரக்டருக்கு வந்து அஜித் சார் வந்து சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு வந்து பல அஜித் ஃபேன்ஸை வந்து யோசிக்க வச்சிருக்கும். ஸோ என்னையும் தான். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ மகிழ் திருமேனி இவரை பற்றி சொல்லணும்னா, கௌதம் வாசுதேவ், டைரக்டர் கௌதம் வாசுதேவ் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் தான் மகிழ் திருமேனி. கிட்டத்தட்ட இவர் வந்து 14 வருஷமாக வந்து சினி ஃபீல்டில் இருக்கார். 2010 தான் இவருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2024 வந்து பார்த்தோம்னா இவருடைய விடாமுயற்சி வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட 14 வருஷம் வந்து இவர் சினி ஃபீல்டில் இருக்கார். ஆனால் இந்த 14 வருஷத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில் போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட மகிழ் திருமேனி அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அட்லி தெரியுமா, அப்படி சிறுத்தை சிவா தெரியும்னா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு 14 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் இவருடைய படங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போவும் வந்து சில ஃபேன்ஸ் வந்து சினிமா ரசிகர்கள் வந்து பேசப்பட்டு தான் இருக்காங்க. மீகாமன் படம் வந்து செம்மையாக இருக்கும். மீகாமன் வந்து நான் பார்த்ததில்லை, ஆனால் மீகாமன் வந்து சரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில படங்கள் தடையறை தாக்க வந்து சூப்பர் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த படம் அஜித் சார், நான் பார்த்த வரைக்கும் அஜித் சார் ஏன் வந்து மகிழ் திருமேனிக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு உண்மையான ஒரு காரணம் தடம். யாராவது வந்து விடாமுயற்சி படம் வந்து பார்க்கணும், இது வரைக்கும் அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை சினிமா லவர்ஸாக யாராவது வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும், இல்லை நான் ஒரு அஜித் ஃபேன், விடாமுயற்சிக்கு முன்னாடி நான் வந்து மகிழ் திருமேனியோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தடம் படத்தை ஒரே ஒரு வாட்டி பாருங்கள். ஏன்னா தடம் அப்படிங்கிற ஒரு படம் மகிழ் திருமேனி அவருடைய கரியர்லையும் சரி, அருண் விஜய் அவருடைய கரியர்லையும் சரி ஒரு முக்கியமான ஒரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா அப்படியே ஒரு க்ரைம் சப்ஜெக்டாக சும்மா வேறு லெவலில் வந்து அடுத்து சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூப்பராக போகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ள ஒரு டைரக்டர் மகிழ் திருமேனி அப்படின்னு சொல்லலாம். இந்த தடம் அப்படிங்கிற படம் மாதிரியே விடாமுயற்சியாக வந்து கொண்டு போனார் அப்படின்னா ஒரு வேளை மகிழ் திருமேனி அவர்கள், எனக்கு தெரிஞ்ச அவருடைய குருநாதரான கௌதம் வாசுதேவ், அந்த டைரக்டர் அவரை விட வந்து ஒரு சூப்பராக குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு ஒரு பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தடம் படம் அப்படிங்கிறது நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, விடாமுயற்சிக்கு முன்னாடி தடம் படத்தை வந்து அஜித் சாரை வச்சே மகிழ் திருமேனி அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம். டபுள் ஆக்ஷன், அந்த படத்தில் 2 அருண் விஜய் இருப்பாங்க. படம் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு லவ் ஸ்டோரியில் போவோம். அதுக்கப்புறம் ஒரு க்ரைம்குள்ளே அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு கதை வந்து அப்படியே அடுத்துன்னு ஒரு சூப்பராக வந்து ஒரு சரியான ஒரு த்ரில்லராக வந்து ஒரு படம் சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து டீகோட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக அஜித் சார் இது மாதிரி ஒரு டைரக்டரை வச்சு பண்ணணும் அப்படின்னு. நான் இது வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா கழகத் தலைவன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நான் பார்க்கல. கண்டிப்பாக கழகத் தலைவன் படம் போய் பார்க்கலான் இருக்கேன். இல்லை அதுக்கு முன்னாடியும் டைம் கிடைச்சா வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா அதுவும் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த விடாமுயற்சி படத்தை வந்து மகிழ் திருமேனி எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து அந்த மங்காத்தாவுடைய காம்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டாக விடாமுயற்சியோட 4th லுக் வந்து வந்தது. இந்த லுக்கில் பார்க்கும்போது அர்ஜுன் சார் இருக்கார். ஸோ இதை வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த மங்காத்தா லாஸ்ட்டில் வந்து அந்த 2 பேரும் சூட் கேஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சீனை வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த படத்தில் மங்காத்தாலையும் த்ரிஷா, அர்ஜுன், அஜித் இவங்க 3 பேர் இருப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தோம்னா த்ரிஷா, அர்ஜுன், அஜித் இவங்க 3 பேருடைய காம்போ அப்படிங்கிறது, இந்த சக்ஸஸ் காம்போ அப்படிங்கிறது திரும்ப ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி வந்து சில விஷயத்தை பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துடைய ஸ்டண்ட் காட்சிகள், காரை வந்து சுத்த விடுறது, அந்த இடத்துல தொங்க விடுறது, இது மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு மகிழ் திருமேனியும் வந்து சொல்லிட்டு இருந்தார், இது வந்து ஒரு கேட் அண்ட் ராட் மாதிரி ஒரு சூப்பரான
ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கும், ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னொன்று சொல்லணும்னா ஏகே அவருக்கு இருக்க ஸ்டஃப் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸ்டண்ட் கோரியோகிராஃபரை வந்து லீ விட்டேக்கரும் வந்து சொல்லியிருப்பார். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி ஒரு கதையில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டஃப் இருக்கிற ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தோன்னா அது வந்து அஜித் குமார் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கிளிக் ஆச்சு அப்படின்னா இந்தியன் சினிமாவில் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃபிஷியல் டேட் அப்படிங்கிறதே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு தீபாவளிக்கு தான் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அக்டோபர் 31 வந்து இந்த படம் வந்து வந்துடும். ஸோ இருந்தாலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி 2015 பார்த்தோம்னா ஒரு எண்ணெய் எரிந்தால் அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதே வருஷத்தில் வேதாளம்னு ஒரு படம் கொடுத்தாரு. ரெண்டுத்துக்கும் வந்து வேறு எண்ணெய் எரிந்தால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏகேவுடைய அந்த மாசு ஓப்பனிங்கு சீனு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே அப்படியே சீரியஸாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு அடுத்து வந்த வேதாளம் படம் பார்த்தோம்னா ஒரு மாஸ் சாங்கு ஓப்பனிங்கு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்லி அது மாதிரி தர லோக்கல் மாஸ் சாங்கு ஒரு வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸு ஒரு வேதாளம் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி அந்த டைமில் எண்ணெய் எறிந்தால் வந்ததோ அது மாதிரி விடாமுயற்சி கம்ப்ளீட்டாக ஒரு கதைக்குள்ளே நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் மகிழ் திருமேனி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக வந்து அவருடைய இன்டர்வியூ ஒன்று பார்க்கும்போது அவர் பேசின ஒரு விஷயம் ராயன் படம் பார்க்கும்போது வந்து கனெக்ட் ஆச்சு. அவருடைய ஒரு படம் தடையரை தாக்க அந்த படம் அருண் விஜய் நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் வரும்போது பார்க்கும்போது பார்த்தோம்னா நிறைய விமர்சனம் இருந்துதான். அந்த படம் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கும்போது கலாய்ச்சிக்கிட்டு ஜென்ரலாக எந்த படம் வந்தாலும் ஆடியன்ஸ் வந்து கலாய்ச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் படம் வந்து போக 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 என்னடா இது படம் வேறு லெவலில் இருக்குது அந்த குறை சொல்லாத முடியாத அளவுக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து கொண்டு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அவருடைய தடையரை தாக்க படத்துக்கு வந்து கிடச்சிது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் மகிழ் திருமேனி அவர்கள் அந்த சொன்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது ரீசெண்டாக ராயன் படம் பார்க்கும்போது வந்தது. இப்போ நான் ராயன் படம் பார்க்கும்போது என்ன ஒரு தனுஷ் அவர்கள் வந்து கொடுத்த பில்டப்புக்கு வந்து ரொம்ப இல்லையே அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வந்து என்ன இது நார்மலாக எல்லாம் இந்த வட சென்னை இது மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த 30வது நிமிஷத்துக்கு மேலே குறை சொல்லாத அளவுக்கு வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் தனுஷ் அவர்களுடைய ஒரு டைரக்டராக ஒரு ரைட்டிங் வந்து சும்மா வேறு லெவலில் அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்டண்ட்டு எல்லாமே சும்மா சம்பவம் சூப்பராக வந்து அந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தார் ராயன். ஸோ மகிழ் திருமேனி அவர்கள் சொன்ன அந்த விஷயம் இந்த ராயன் படத்தோடையும் வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ ராயன் மாதிரி ஒரு சம்பவமாக விடாமுயற்சியும் வந்து பண்ணார் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்டாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி இல்லை அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸு வெரியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்டாக விடாமுயற்சி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விடாமுயற்சி என்ன மாதிரியான ஒரு கான்செப்டில் என்ன மாதிரி ஜானரில் சும்மா எப்படி வந்து படம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மகிழ் திருமேனி எப்படி வந்து எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.